ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே மேக்ஸில் எப்படி நம்ம சென்டம் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க என்கிட்ட வந்து கமெண்ட்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து மேக்ஸில் சென்டம் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் என்னால் எடுக்க முடியல. 1 மார்க்கில் போயிடுச்சு, 5 மார்க்ஸில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, நான் வந்து 95 வரும்னு நினைச்சேன், ஆனால் 80 மார்க்ஸ் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 10th சரி 11th சரி கமெண்ட் மேலே கமெண்ட் வந்தது. ஸோ நீங்கள் 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, 11th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, 2026 பப்ளிக் எக்ஸாம்ஸில் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வீடியோ லென்த்தியாக தான் போகும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முடிஞ்சா இல்லை இப்பயே ஒரு நோட் எடுத்து நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் அப்படின்றது உங்களோட பர்சனல் டைரியோ இல்லை உங்களோட நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸோ, அதாவது நோட்டு காலி ஆயிடுச்சுன்னு தூக்கி போடலாம் கூடாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த மாதிரியான நோட்ஸில் நான் சொல்லக்கூடிய நோட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க என்னென்ன அந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று ஒன்றா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். சென்டம் எடுக்க முடியலனாலும் நான் 80 எடுத்துட்ருக்கேன், எனக்கு ஒரு 90 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், நான் பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கும், எனக்கு ஜஸ்ட் ஒரு 70 வந்தாலும் போதும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th 11th 12th 3 பேருக்குமே. சொன்னது புரியுதுங்களா? ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸ் போர்ஷன் நீங்கள் 10th படிக்கிறது அப்படியே உங்களுக்கு 11th வருதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மேட்ரிக்ஸ் மட்டும் வரும், அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி வரும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஆனால் 10th நீங்கள் மேக்ஸில் ஓரளவுக்கு நல்லா உங்களை தயார்படுத்திக்கிட்டாதான் 11th மேக்ஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ 11th 12th நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இன்ஜினியரிங்க்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் மேக்ஸ் எல்லாம் உங்களால் நல்லா போட முடியும். இல்லை நான் வந்து மெமரி பண்ணி தான் மேக்ஸை போடுவேன், எனக்கு வந்து மெமரி பண்ணாவே எனக்கு ஈஸியாக நான் மேக்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பு தான், அதாவது 12th. இது நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கிண்டலாக கூட இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 12th பொறுத்த வரையும் 11th பொறுத்த வரையும் உங்களுக்கு கிரியேட்டிவ் சம் கம்பல்சரி 2 சம் வந்துடும் 5 மார்க்ஸில். ஆல்ரெடி 11th அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒரு சம்மாச்சும் 100% கிரியேட்டிவ் சம்ஸ் வந்துடும். அதே போல் 1 மார்க்ஸில் உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே வந்து ட்விஸ்ட் பண்ணியும் கேட்பாங்க, ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணியும் கேட்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 to 5 1 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 1 மார்க்ஸ் எல்லாம் வந்து மெமரி பண்ணால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக 1 மார்க்ஸ் மெமரி பண்ணாக்கா என்ன ஆகும், எக்ஸாமில் நமக்கு ஆப்ஷன் மாறினாலோ இல்லை அதோட கொடுத்துருக்க வேல்யூஸ் மாறி வந்தாலோ நம்ம அந்த இடத்துல தெரியாமல் தடுமாறி அந்த இடத்துல விட்டுடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 மார்க்ஸையுமே ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது, நம்ம எந்த ஒரு மேக்ஸ் பார்த்தாலும் ஒரு சம்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டினே படிக்கிறது இல்லை ஒழுங்கா. ஸோ அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. அந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஃபைனல் ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரிலாம் மேக்ஸ் கிடையாது, அழகாக டிக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வேண்டியது ஃபார்முலாஸு, கரெக்டான ஸ்டெப்பு, ஃபைனல் ஆன்சர். ஸோ எல்லா ஸ்டெப்புமே அப்படியே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரும் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலான ஆன்சரை நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். அதே நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் எழுதும்பொழுது அதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமா, 5 மார்க்ஸ் கிடைக்குமா அப்படின்னா நம்ம வந்து அதில் கீ பாயிண்ட்ஸ்லாம் விட்டுட்டோம்னா நமக்கு மார்க்ஸ் போயிடும். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தாவே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது மேக்ஸை வந்து ஞாபகம் வச்சுட்டு போன பிள்ளைங்களுக்கு இப்போ நான் கேட்குற கேள்வி இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணணும் எனக்கு கமெண்ட்டில். யாரெல்லாம் மேக்ஸை மெமரி பண்ணிட்டு போவீங்கன்னு. மெமரி பண்ணிட்டு போனால் எக்ஸாம் ஹாலில் எல்லா மேக்ஸுமே உங்களுக்கு ஞாபகமாக இருக்குமா? அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம கொஸ்டின் பேப்பரை கையில் வாங்கின உடனே நமக்கு உடம்பெல்லாம் படப்படன்னு ஆகிடும்.
அதில் ஒரு 2 சம் தெரியல அப்படின்னா ஐயோ எல்லாமே டஃப் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பயத்தில் என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த தெரிஞ்ச சம்ஸ் அதை கூட விட்டுட்டு வந்துடும். ஸோ அதனால அந்த தப்பை இங்கே பண்ணாதீங்க ப்ளீஸ். மெமரி பண்ணாதீங்க. மெமரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12th கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிடும். 12th நல்லா படிச்சிங்கன்னா தான் நீங்கள் இன்ஜினியரிங்லாம் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களால் நல்லா பண்ண முடியும். அதே நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக போய் படிக்கிறீங்க, டாக்டரோ இல்லை வேற சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே மேக்ஸ் தேவைப்படாது. ஆனால் மேக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இன்ஜினியரிங் போயிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் கேட்பாங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங் மேக்ஸ் வந்து டஃப் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவீங்க. அது டஃபே கிடையாது. 12th நல்லா பார்த்துட்டிங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் அப்படியே இன்ஜினியரிங்க்கும் வரும். ஸோ அப்போ நாம் 12th மேக்ஸை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சு படிக்கணும். அதுக்கு 11th மேக்ஸ் பக்கா தயாராக இருக்கணும். அதுக்கு 10th மேக்ஸும் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து மேக்ஸ் அப்படின்னாவே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு மேக்ஸ்னாவே பயமா இருக்கு மேடம், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு எடுத்துட்டேன், ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எனக்கு மேக்ஸும் கொடுத்துட்டாங்க, நான் பயோமேக்ஸ் வேணும்னு எடுத்தேன், என்ன பயாலஜி படிக்கணும்ட்டு, ஆனால் அது கூட மேக்ஸும் கொடுத்துட்டாங்க, எனக்கு வேற வழி இல்லை. அதே மாதிரி காமர்ஸ் எடுத்து அதில் பிஸ்னஸ் மேக்ஸ் வந்துருச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கு. ஸோ மேக்ஸ் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். மேக்ஸ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கு. எதுக்கு அந்த பயம் அப்படின்றது முதல் யோசிங்க. நீங்க பயப்படுறதுனால ஏதாவது சாதிக்க முடியுமா? இப்போ பயப்படுறதுனால எதை இழந்தீங்க? மேக்ஸோட மார்க்ஸை இழந்துட்டீங்க. ஸோ அந்த மார்க்ஸோட மார்க்ஸ் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பயப்படுறத நிறுத்திக்கணும். தைரியமா அதில் என்ன இருக்கு, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சு பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் போட்டு பாருங்க. இல்லை எனக்கு வந்து வீட்டில் போட்டு பார்த்தா என்னால் படிக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் போங்க. கோச்சிங் சென்டர் வந்து நல்ல ஒரு டியூட்டர் இருக்கவங்களா அப்படின்னு பார்த்து போங்க. இல்லை எனக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல நிறைய சேனல்லாம் வந்து சூப்பராக சொல்லி தராங்க. சரிங்களா? டிஎன் 12th மேக்ஸ், டிஎன் 10th மேக்ஸ், டிஎன் 11th மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சாப்டரும் நீங்கள் ஸ்பீக்கரில் சொன்னீங்கன்னாவே யூடியூப்ல உங்களுக்கு அப்படியே வந்து விழும். அதில் டாப்ல இருக்கிற அந்த ஒரு சில வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா சேனலும் வந்து செட் ஆகிடாது. ஒரு சிலருக்கு ஒரு சில சேனல் வந்து செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2000 ஆச்சும் ஒரு வீடியோஸை வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10K போயிருக்கும். ஆனால் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கல்வி விஜி சேனல் சர்ச் பண்ணி உள்ளே வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அந்த மீதி இருக்க அந்த 8000 பார்த்தீங்கன்னா அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்குள்ள உள்ள வந்து போனவங்களா இருப்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து உங்களை யார் இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது தவறு கிடையாது. ஆனா உங்களுக்கு அதனால ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது எந்த சேனலோ அதை கண்டினியூ பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க உட்காரும் போதே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அன்னைக்கு நீங்க அந்த மேக்ஸ் எடுக்காதீங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, இல்லை பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ படிச்சுட்டு இருக்கும்பொழுது போர் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸ் பார்க்கலாம். இல்லை நான் மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு மண்டையில் ஏறவே இல்லைன்னா அப்படியே மூடி வச்சிருங்க. அது எப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா மார்னிங்ல ஒரு 4 to 5 o'clock எழுந்துக்கோங்க. அந்த டைம்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக உட்காந்து போடுங்க. ரொம்ப ஈஸியாக மெமரி ஆகும். மெமரி ஆகும்ல, ஈஸியாக ஆன்சர் வரும். மெமரி பண்ணக்கூடாது, ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ அப்போ எந்த டைம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா மார்னிங்ல எழுந்து மேக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது கம்பல்சரி நீங்கள் மேக்ஸ் பாருங்க. இல்லை என்னால் 2 மணி நேரம் பார்க்க முடியாது, எனக்கு டெய்லி அசைன்மெண்ட் எழுத இருக்கு, கிளாஸ் டீச்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அதுவும் என்னால் முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 days to 4 days கம்பல்சரி 2 hours பார்த்தே தான் ஆகணும். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எக்ஸாம்ஸ்க்கு சூப்பரா ரெடி ஆயிடலாம். அதே போல ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 10 days பிஃபோராகவே அந்த போர்ஷன் எல்லாமே கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மிட்டம் வருது, குவார்டர்லி வருது அப்படின்னா அந்த டேட் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்கு முன்னமே ரெடி ஆகிட்டு எக்ஸாம் இருக்கிறதுல ஜஸ்ட் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. புதுசாக எதையுமே படிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. பிஃபோரா ரெடி ஆயிருக்கணும். ஓகே. அதுக்கடுத்தது இப்போ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வந்து மேக்ஸே போடவே மாட்டேன், எக்ஸாம் டைமில் தான் பார்ப்பேன், எனக்கு மேக்ஸ் எடுத்தாவே போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த விஷயம். ஒரு மேக்ஸ் எடுத்துட்டு அதில் என்னதான் கொடுத்துருக்காங்க, என்னதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்னதான் நோட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமே,
அது என்ன நமக்கு வராம போயிடும், அப்படி என்ன அது அவ்வளவு கஷ்டமா அப்படின்றத நீங்க என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்து நம்ம 12th டோட்டல்லையும் கட் ஆஃப்லயும் நம்மளோட அந்த மேக்ஸ் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க வந்து அந்த மேக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மேக்ஸ்ல அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, அதுக்கடுத்தது நமக்கு வந்து மேக்ஸ் வரவே வராது அப்படின்னு ஒதுக்கிட்டு எக்ஸாம் டைம்ல மட்டும் மேக்ஸ் பார்க்கறது 100% தவறு. இந்த மாதிரி படிச்சவங்கலாம் பெருசா பாதிக்கப்பட்டிருப்பீங்க எக்ஸாம் ரிசல்ட்ல. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க, கைடு எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேக்ஸ் வந்து போட்டு பார்ப்பாங்க. ஒரு சிலர் போட்டு பார்க்கறது கூட கிடையாது. என்னோட கோச்சிங் சென்டர்ல நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கைடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே படிக்கிற மாதிரி மேக்ஸ் பார்ப்பாங்க. என்னப்பா பண்றேன்னா, நான் மேக்ஸ் பார்க்குறேன் அப்படின்வாங்க. மேக்ஸ் பார்க்குறியா, என்ன ஒர்க் அவுட் பண்ணலையான்னு, இதோ ஆண்டி பார்த்துட்டே இருக்கேன். சரி இங்க வா அப்படின்ட்டு என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்பேன். அவங்க பார்த்த சில சம் சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 2 சம் தருவேன். ஒண்ணுமே தெரியாம முழிப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் நடத்துறாங்க இல்லையா, அதை காப்பி பண்றீங்களே, அந்த நோட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லையா லீவ்லயே நீங்களே உங்க ஸ்கூல்ல நடத்துறதுக்கு முன்னே பிஃபோரா யூடியூப்பை பார்த்தோ இல்லை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை வந்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் எழுதும் பொழுது பக்கத்துல மேக்ஸ் நோட்டை வச்சுக்காதீங்க. என்ன ஸ்டெப் வரும்னு பார்க்கலாம், என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணும்போது என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்முலாஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, ஸ்டெப்பு மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, ஆன்சர் மிஸ்டேக் பண்ணியிருக்குமா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தெரியாத சம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் எழுதும்போது கண்டிப்பாக நோட்ஸை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் கைடு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கைடில் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க, நடுவில் நிறைய ஸ்டெப் விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு மேக்ஸ் புரியாது. அப்போ அந்த பார்த்த உடனே ஐயோ இந்த மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா, சரியான போர்ப்பா, இது ஓரம் கட்டிடலாம் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுத்து போய் டிவி பார்க்கலாமா இல்லை தூங்கலாமா அப்படின்னு மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். ஸோ முதல் கைடு யூஸ் பண்ணுறதை மாற்றிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு மேக்ஸ் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, மேக்ஸுக்கு பேசிக் ரொம்ப முக்கியம். பேசிக் கூடிய அந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸை பொறுத்தவரையும் எப்பயுமே வந்து நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில், நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு வரேன், உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்முலாஸை எழுதி உங்கள் கைப்பட எழுதி பின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃப்ரண்ட்ல வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 1 மார்க் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்ல முடியுது இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது செகண்ட் சாப்டருக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் நடுவில் உங்களுக்கு பேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க உங்களோட கைப்பட எழுதுன அந்த ஃபார்முலாஸை பின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து ஃபார்முலாஸ் வந்து உங்களை கைப்பட எழுத சொல்றேன், டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, உங்க கைப்பட எழுதும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம எழுதும்போது தான் நமக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ புக்கில் அப்படியே நம்ம படித்தோம் அப்படின்னா படிக்கிறத விட நம்ம கைப்பட எழுதுறது நமக்கு இன்னும் வந்து ஈஸியாக வந்து நம்ம அந்த ஃபார்முலாஸை மெமரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவை மெமரி பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஒரு சம் வந்து நமக்கு ராங் ஆகுது அப்படின்னா அந்த சம்மை வந்து தெரியாது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை ஓரம் கட்டாமல் அந்த சம்மை கரெக்டாக வர வரையும் 1க்கு 2 முறை நீங்க திரும்ப 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 அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை கரெக்டான ஆன்சர் வர வரையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க. கண்டிப்பா உங்களால அதை சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? அதே போல நல்லா மேக்ஸ் தெரியும், நான் வந்து பக்காவா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, உங்க கிளாஸ்ல நீங்க லஞ்ச் டைம்லயோ இன்டர்வல்லையோ டெய்லி ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 4 இல்லை 5 சம் டெய்லி ஒரு 5 சம் எடுத்துக்கோங்களேன். ஒரு 5 சம்ஸ் டெய்லி அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்டா அவங்க கிட்ட டவுட் கேட்பாங்க. இது ஏன் இப்படி வந்தது, இது ஏன் அப்படி வந்ததுன்னு. அந்த மாதிரி அந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஒரு மேக்ஸோட ஸ்டெப்பும் சரி அதோட ஆன்சரும் சரி பக்காவா மெமரி ஆயிடும். இந்த டிப்ஸை தான் வந்து என்னோட கோச்சிங் சென்டர்ல நான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. அதே மாதிரி சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல் எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. இல்லை எனக்கு பார்க்கறதுக்கு டைம் இல்லை, நான் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல, இல்லை எனக்கு டைம் பத்தலை, ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படித்தா 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்ஸ் தான். ஆனாலும் இம்பார்ட்டன்ட் படிக்கும் பொழுது அந்த சம்ஸில் கான்செப்ட் என்ன, இங்கே என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதே மெத்தடில் வேற ஒரு சம் கேட்டாலோ இதோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கேட்டாலோ நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது
ஒரு சம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சாப்டர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர்ல நீங்க வந்து ஒரு எக்ஸர்சைஸ்ல எத்தனை 5 மார்க்ஸ் அதாவது டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு? அந்த சாப்டர்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அந்த சாப்டர்ல அந்த டைப்ஸ்ல என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்? இந்த மாதிரி நீங்களே வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன என்னென்ன டைப்ல சம்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் அனலைசிஸ் பண்ணி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஈஸியா அதுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும். அது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா இருந்தாலுமே கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டா கூட நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எங்க கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கிரியேட்டிவா கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இன்சைட்ல இருந்தும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க ஃபார்முலாஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட தியரம்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அங்க இருந்து கூட உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கோ அதே சாப்டரே ரிப்பீட்டடா திரும்ப 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 பார்க்காம ஈஸியா இருக்க சாப்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ஒரு சாப்டர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. திரும்ப குவார்டர்லிக்கு ரிவைஸ் பண்ணும்போது திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம குவார்டர்லிக்கு உங்களுக்கு ஒரு 6 சாப்டர் சொல்றாங்க அப்படின்னா அது லாஸ்ட்ல சாப்டர் என்ன, 6th சாப்டர் என்ன, 5th சாப்டர் என்ன, 4th சாப்டர் என்ன, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ வந்து ஈஸியா இருக்கிறத முதல்ல செலக்ட் பண்ணிட்டு டஃபா இருக்கிறத விட்டுறாதீங்க. ஸோ டைம் இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது டஃப்பான எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் நெருக்கத்துல ஈஸியான இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபார்முலாஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார்முலாஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வேற ஒரு சம் கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே நம்ம ஈஸியா அட்டன் பண்ணலாம். இது கிரியேட்டிவ் சம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சேனல்ல ஒரு மெத்தட் போடுவாங்க. உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் ஒரு மெத்தட் போடுவாங்க. ஸோ இதுல எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து உங்க கிளாஸ் டீச்சர் சொன்ன மெத்தட்ல எழுதினாதான் உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க எந்த ஸ்டெப்ஸ்ல கொடுத்தாலும் மார்க் கொடுப்பேன் ஒரு டீச்சர் சொல்றாங்க அப்படின்னா அங்க பிரச்சனையே கிடையாது. உங்களோட ஓன் மெத்தட் எதுனவோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபார்முலாஸ் கரெக்டா கொடுத்து ஸ்டெப் கொடுத்து ஃபைனல் ஆன்சர் கரெக்டா இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஆன்சரை கரெக்டாக எழுதியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மென்சுரேஷன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பவர் என்ன வரும், கியூபா, ஸ்கொயரா, அதோட யூனிட்ஸ் என்ன, இதெல்லாம் கரெக்டாக நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நான் சொல்றது 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல நமக்கு ஆன்சர் 1 மார்க்கோ 1/2 மார்க் அது கூட மிஸ் ஆகாமல் ஃபுல் மார்க்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தியரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 11th 12th தியரம் வந்து கம்பல்சரியில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமா வந்து எல்லா சாப்டர்லயுமே வந்து எக்ஸாம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எக்ஸசைஸ்ல உங்களுக்கு 4 to 5 சம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்க்குள்ள வாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க, எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் படிக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ஒரு 50% கேட்பாங்க, எக்ஸசைஸும் 50% கேட்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 10% பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல. கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்துடும் 5 மார்க்ஸ்ல. சம்டைம்ஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொடுப்பாங்க. ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கிரியேட்டிவ் சம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்க. நீங்கள் வந்து நிறைய அடிச்சு எழுதுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்முலாஸ் எழுதுகிற பழக்கமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கம்பல்சரி ஃபார்முலாஸ் எழுதுங்க, ஸ்டெப் எழுதுங்க, ஃபைனல் ஆன்சர் எழுதுங்க. அழகாக வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிரும். இப்போ நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் ஓனாக வந்து நோட்ஸ்லாம் எழுதுவீங்க. கிளாஸில் கவனிச்சதை வச்சுட்டு கூட நீங்கள் நோட்ஸ் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் மேக்ஸில் வந்து அந்த மாதிரி நம்ம எதுவுமே நோட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதை விட முக்கியம், பப்ளிக்ல உங்களுக்கு எந்த ஒரு சம்மு தெரியல, இந்த சம் நான் விட போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல கொஸ்டின் நம்பர் போட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுங்க. அதே போல ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபை தட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே எடுத்து எழுதி LHS இஸ் ஈக்குவல் டு RHSன்னு எழுதி இட் இஸ் வெரிஃபைட் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அது 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸாக இருந்தாலும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்குமே புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்குள்ளே முடிக்க முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது மேடம், ஆனால் நான் வந்து 5 மார்க்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கட்டும், குவார்டர்லியாக இருக்கட்டும், ஆஃபலியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டைம்குள்ளே கரெக்டாக முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் பேப்பரை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கோமா, ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கோமா, எல்லாத்துக்கும் லைன் போட்டிருக்கோமா, ஃபார்முலாஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோமா, இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் வேணும். ஸோ அந்த நேரம் போக ஒதுக்கி நீங்கள் மீதி இருக்க நேரத்துக்குள்ளே நீங்கள் மேக்ஸை முடிக்கணும். ஸோ அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஆப்ஷன் எழுதுங்க. ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ரோமன் லெட்டர் எழுதுங்க. ஏன்னா 12th சரி, 11th சரி, 10th சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வரையுமே வந்து மேக்ஸில் பொறுத்த வரையும் நான் ரோமன் லெட்டர் போடல, கொஸ்டின் நம்பர் போடல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 31 சம் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் A, B 2 சம் இருக்குது அப்படின்னா அது ஏவா பியா அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக கட் பண்ணுவாங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடலன்னா மார்க்ஸ் குறைப்பாங்களான்னா கண்டிப்பாக மார்க்ஸ் குறைப்பாங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் 1 மார்க் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ 1 மார்க்ஸை நீங்கள் மெமரி பண்ணீங்கன்னா எப்படி 2 மார்க்ஸில் ஆன்சர் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. 2 மார்க்ஸ்ல உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்க போறதில்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு 1 மார்க் கொஸ்டின்ஸுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அது எப்படி வந்திருக்கு, அந்த ஆன்சர் என்ன மாதிரி ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து நான் சொல்றது எக்ஸாம்ஸ்க்கு முன்னமே இப்பல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்றது எல்லாமே டோட்டலாக நவம்பர்லேயே முடிச்சு வச்சிருக்கோம். நீங்கள் ஜனவரி பிப்ரவரியில் வந்து உட்காந்துட்டு 1 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மேக்ஸில் சென்டம் எடுக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபலி இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து நீங்க சென்டம் எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பப்ளிக்ல வந்து ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பா வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷன் 10th, 11th, 12th எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் சொல்லலான் இருக்கேன். ஸோ அதற்கான வீடியோ போடலாமா இல்லை இம்பார்ட்டன்ஸ் போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டோட்டல் எவ்வளோ டார்கெட், எவ்வளோ மேக்ஸ்க்கு எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.